தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னி தமிழன் மணி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து பாமகவின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் வகுக்கும் வியூகம் தான் என்ன? இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது இடைத்தேர்தல் என்றாலே பாமக அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் இருக்கும். இடைத்தேர்தல் என்றாலே பணம் அதிகமா விளையாடும். ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த கட்சியாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பணத்தை வாரி இறைப்பாங்க. மக்களோட சிந்தனையும் என்னவா இருக்கும்னா, இப்ப ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போடுவோம், அப்பதான் நமக்கு எதனா செய்வாங்க, மத்தவங்க வந்தாங்கன்னா எதுவும் செய்ய முடியாது, இவங்க தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அதுபடி இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் இருக்கும். அதனால எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படிதான் பாமக இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாமக போட்டியிட காத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிடுச்சு. விக்கிரவாண்டியில பாமகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு, வன்னியர் சமுதாயமும் இங்க அதிகமா வாழ்றாங்க. அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாமக போட்டியிடலான்னு ஒரு வியூகம் வகுத்திருக்காங்க. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்க நாடாளுமன்ற தேர்தல்னால இப்போதைக்கு இங்க விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வராது, கொஞ்சம் லேட்டா ஆக்குவாங்க எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிடப்புல போட்டிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாமகவின் வெற்றி நிச்சயம். இது போன்ற பாமக தொடர்பாகவும் வன்னியர் தொடர்பாகவும் உள்ள செய்திகளை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் நம்ம சேனலை பத்தி நம்மளோட நண்பர்கள் இடத்துலையும் பகிருங்க. இந்த சேனலோட வளர்ச்சி வன்னியர்களுக்கான அரசியலை இந்த சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கும். நம்மளோட குரலா சமூக வலைதளங்கள்ல ஒலிக்கும். நன்றி, வணக்கம்.